வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்குடைய நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கையை தவிர வாழ்க்கை இல்லை என்று நபி சொன்னார்கள். அதனால நிரந்தரமாக அங்கத்தான் நாங்கள் இருக்க போறோம். இந்த உடல் மண்ணால தயாரானது, தாயுடைய வயிற்றுக்குள்ள தயாரிக்கப்பட்டது. இந்த உடலுக்குள்ள 4 மாதங்கள் பூர்த்தியாக அல்லாஹ் ரூஹை போட்டான். ஒரு மலக்கு வந்து ரூஹை ஊதினான். அந்த உடல் உயிர் ஊதப்பட்டதிலிருந்து மௌத்து வரைக்கும் அது அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த உறுப்புகளை வைத்து உலகத்திலே எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் முடிவு செய்த நாள் இந்த ரூஹை உடலில் இருந்து அல்லாஹ் எடுப்பான். இந்த உடல் அதுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள் இஸ்லாம் என்ன முறையை சொல்லியிருக்கிறதோ அந்த முறையில இந்த குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு இந்த உடலை ஒரு குழியில வச்சு நாங்கள் மண்ணை கூட்டிடுவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் நேரத்துக்கு பின்னால, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னால் இந்த உடல் மண்ணோட மண்ணா போயிடும். அந்த ஒரு பெரியார் சொல்றாரு, யப்ன துராபி வ மஅகூல துராபி கதா அக்ஸிர் ஃபஇன்னக மஅகூலுன் வ மஷ்ரூபு. மண்ணால உருவானவனே யப்ன துராப் வ மஅகூல துராபி கதா, இந்த மண்ணாலே உன்னுடைய உடல் சாப்பிடப்பட போகிறது. எனவே நீ உலக கவலைகளை குறைத்துக்கொள், உன்னுடைய உலக கவலையை குறைச்சுக்கோ. ஏனென்றா உன்னுடைய உடலை மண் சாப்பிட போகுது, உன்னுடைய உடலில் இருக்கிற ரத்தங்களை மண் உறிஞ்சு எடுக்க போகுது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால பார்த்தா எலும்புகள் இருக்கும், இன்னும் குறிப்பிட்ட காலங்கள் போய் பார்த்தா எலும்புகளும் இருக்காது. கபறுகள் தோண்டி பழைய கபறுகள் அடக்கப்பட்ட அதே இடத்துல தான் திரும்பவும் அடக்கிறாங்க. சில நேரம் தோண்டக்கூடிய நேரத்தில் முள்ளுகளும் வருவது, அந்த முள்ளு இன்னும் தெரிச்சு இல்லை. அதனால உடல் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா இந்த ரூஹுக்கு அழிவு இல்லை, இந்த ரூஹுக்கு ஒரு முடிவு இல்லை. இந்த ரூஹை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வேறொரு உடலுக்குள்ள போட போறான். அந்த உடலோட தான் சொர்க்கம் போறவங்க சொர்க்கம் போவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்குரியவங்க நரகம் போவாங்க. ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல தெளிவா ஹதீஸ் வந்திருக்குது, ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரமும் அலா சூரத்தி அபீஹிம் ஆதம் 60 திராஅன் ஃபிஸ் ஸமா. ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 60 முழம், 90 அடி. 90 அடி உயரம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரம் பெருக்கம் அப்படிதான் இருக்கு. அந்த உடலோடு தான் நாங்க சொர்க்கத்தை இருக்க போறோம், நிரந்தரமான சொர்க்கம். அங்க குறையே இல்லை, அழகு கூடிக்கொண்டே போகும். வயோதிபர் ஆகிறது இல்லை, நோயாளி ஆகிறது இல்லை, மௌத்து வரப்போறது இல்லை, அங்க உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் இல்லாமல் போக போறது இல்லை, எல்லாமே நிரந்தரம் தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம், அதுல இப்ப எவ்வளவு காலம் கழிஞ்சிருக்கேன்னு சொல்லேலும் இன்னும் எவ்வளவு காலம் கழிய போகுதோ தெரியாது. அல்லாஹ் ஆலம் என்ற பதிலைத்தான் நாங்க சொல்லணும். இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி எனக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லேலுமான பதில் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன மௌத்துடைய நேர காலம் தெரியாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்குள்ள போன காலம் போச்சு, அதுல செய்ய வேண்டிய பல நல்ல வேலைகள் எங்களால் செய்யாமல் விடுபட்டிருக்கேனும், மாற்றமான வேலைகள் நடந்திருக்கேனும், எங்களால் குற்றங்கள் பாவங்கள் நடந்திருக்கேனும், அதுக்கு நாங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொண்டேன், அதுக்காக கை சேதப்பட்டு கொண்டேன். இருக்கிற காலம் எவ்வளவோ அல்லாஹ் இடத்துல நானும் நீங்களும் துவா செய்து கொண்டேன். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய, அல்லாஹ் மிக சந்தோஷப்படக்கூடிய, அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஆகிரத்துல உயர்ந்த தரஜாக்களை உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடிய நல்ல அமல்கள்ல தான் அது வாலிபரோ வயோதிபரோ அவங்களோட நேர காலங்களை கழிக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலக விஷயத்துல நாங்க எப்படி நல்ல
சிறந்ததை நல்லதை ஒரு தொழில் வியாபாரம் வருமானம் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் எல்லாரும் விரும்புகிற ஒன்று தான் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரத்தை செஞ்சு அதிகமாக சம்பாதிக்கணும் என்றது நாங்கள் விரும்புகிறோம். தவறு இல்லை. சில நேரம் அந்த வியாபாரம் அதுல பல சிரமங்கள், அந்த தொழில் அதிகமாக சம்பாதிக்கணும் என்றால் சில நேரம் அது கஷ்டமான ஒன்றா இருக்கேன். கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை, கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. சிரமம் பரவாயில்லை, ஆனால் கூட கிடைக்குது, அதிகமாக லாபம் கிடைக்குது, பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையில தான் துனியால நாங்கள் ஈடுபடுறோம். இதே மாதிரி நாங்கள் ஆখিরাத்துடைய விஷயத்தை யோசிக்கிறோம். நாங்க கேட்கணும், இந்த கண்ணியமான உலமாக்களுக்கிட்ட குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில எனக்கு சொல்லித்தாங்க எந்த அமல்களை கொண்டு அதிகமான நன்மை கிடைக்கும், ஆக கூட நன்மை கிடைக்கக்கூடிய அமல் எதுன்னு கேட்கணும். அப்படி ஒரு எந்த அமல் என்று நீங்க கேட்டா குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில சொல்லப்பட்ட ஆக உயர்ந்த அமல், அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அமல், அல்லாஹ்வோட உதவியை பார்க்கக்கூடிய அமல், ஆகிரத்தை உயர்ந்த தரஜாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக உயர்ந்த அமல் தஅவத்தே இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட சிறந்த எந்த அமலும் இல்லை குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில். யாராவது இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தா அவங்க எங்களுக்கு சொல்லி தரட்டும், நாங்களும் விரும்புகிறோம். அப்படியா கொண்ட அமல்ல எங்களோட நேரத்தை செலவழிக்கும். ஏண்டா எங்களோட டைம் ஒரு லிமிட்டட் தானே, அளவிடப்பட்டிருக்குது. இவ்வளவு காலம், இத்தனை வருஷம், இத்தனை நிமிஷம், இத்தனை நாள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதோட முடிஞ்சு அதுக்கு பின்னால இன்னும் எக்ஸ்டென்ஷன் இல்லை, அதிகப்படுத்தி தானே அமைப்பு இல்லை.